வந்து ஒரு 2 மாத காலமாக வந்து இப்போ நிறைய மீடியா அப்புறம் அப்புறம் பேப்பர் அப்புறம் அரசியல் கட்சி தலைவர்கள் அது இது நிறைய விஷயங்கள் பண்ணதுனால இந்த குரூப் 2A தேர்வில் தப்பில்லாமல் கேள்வி கேட்டாங்க. உண்மையிலே டிஎன்பிஎஸ்சிக்கு பாராட்டுகள். கொஸ்டின் பேப்பர் வந்து எங்கேயுமே ஓப்பன் ஆகி வரல, ரொம்ப ஒரு நேர்மையான முறையில் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த இடைத்தரகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிட்டாங்க போல். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக குரூப் 2A தேர்வு ரொம்ப உண்மையிலே சூப்பராக நடந்துச்சு. எந்த கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா தவறுன்னு சொல்கிற அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி வச்சுக்கலை, ஃபில் பண்ணலை. உண்மையை சொல்லணும், இது வரைக்கும் ஒரு 50,000 கூட ஃபில் பண்ணலை. நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து கடந்த காலங்களில் இந்த 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 50,000 கூட அரசு துறைகள், அதான் நான் சொல்கிறேன், அரசு துறைகளில் 50,000 கூட ஃபில் பண்ணலை. இந்த எக்ஸாமினேஷன் ஒழுங்காக நடக்கலை. ஸோ எக்ஸாமினேஷன் ரீஎக்ஸாம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதை டிஎன்பிஎஸ்சி யாரும் கேட்க முடியாது. அவங்க தனிப்பட்ட அமைப்பு, சரி ஓகே, யாருமே கேட்க முடியாது. அவங்க வந்து அபவ் தி லா, அப்படி அபவ் தி லாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் வேகன்சியாவது கூட்டுங்க. நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா 10,000 நெருங்குங்கள். ஏன்னா லாஸ்ட் 2 டைமும் கம்மியாக போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 10,000 நெருங்குனா உங்களுக்கு தான் நல்ல பெயர், திமுகவுக்கு தான் நல்ல பெயர், ஆளும் கட்சிக்கு தான் நல்ல பெயர். இது மாதிரி செய்யலாமே. காலி பணியிடம் இல்லைன்னா பரவாயில்ல, காலி பணியிடம் இருக்குது. 2021 கணக்கெடுப்பின்படி 3 லட்சம் காலி பணியிடம் இருக்குது. அந்த 3 லட்சமே வச்சுக்கணும். இப்போ 50,000 ஃபில் பண்ணிக்கணும், 3 லட்சம் இருக்குது. ஸோ அதனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அனைவருக்கும் வணக்கம். ஸோ தப்பாக நடந்த குரூப் 4 தேர்வு, நம்ம நிறைய கோரிக்கைகள் வச்சுருந்தோம். ரீ எக்ஸாம் வைக்கணும், ஆன்சர் ஷீட் அவுட் ஆயிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, அது எதுவுமே செய்யலை. கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செய்யலை. சரி ஓகே, நீங்கள் அதை தான் செய்யலை, அட்லீஸ்ட் வந்து இந்த வேகன்சியாவது இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இதையாவது இன்க்ரீஸ் பண்ணுங்கள், காலி பணியிடங்களை 10,000 உயர்த்துங்கள், தமிழக அரசு கோரிக்கை. ஏன்னா உங்களுக்கு அந்த 25 கொஸ்டினுக்கு மேலே தப்பு இருக்குது. நிறைய இடங்களில் கொஸ்டின் பேப்பர் வந்து அவுட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் நெகட்டிவ் மார்க் வேறு கிடையாது, லக் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சியாவது போட்டுங்க, ஒரு 10,000 வேகன்சி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறோம். ஆனால் என்னமோ தெரியல, நம்ம வந்து ஒரு 2 மாத காலமாக வந்து இப்போ நிறைய மீடியா அப்புறம் அப்புறம் பேப்பர் அப்புறம் அரசியல் கட்சி தலைவர்கள் அது இது நிறைய விஷயங்கள் பண்ணதுனால இந்த குரூப் 2A தேர்வில் தப்பில்லாமல் கேள்வி கேட்டாங்க. உண்மையிலே டிஎன்பிஎஸ்சிக்கு பாராட்டுகள். கொஸ்டின் பேப்பர் வந்து எங்கேயுமே ஓப்பன் ஆகி வரல, ரொம்ப ஒரு நேர்மையான முறையில் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த இடைத்தரகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிட்டாங்க போல். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக குரூப் 2A தேர்வு ரொம்ப உண்மையிலே சூப்பராக நடந்துச்சு. எந்த கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா தவறுன்னு சொல்கிற அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி வச்சுக்கலை. அண்ட் பொது தமிழை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓரளவுக்கு ரொம்ப ஜென்டலாக கேட்டிருந்தாங்க. இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதை இங்கிலீஷை கஷ்டமாக கேட்டு தமிழை ஈஸியாக கேட்குறது, அப்புறம் மெயின்ஸ்னால் தமிழை கஷ்டமாக கேட்டு இங்கிலீஷ் ஈஸியாக கேட்குறது. ஸோ அது மெயின்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இருந்தாலும் ஆங்கில மீடியம் தேர்வர்களுக்கு, பொது ஆங்கிலம் எழுதியவர்களுக்கு அந்த தேர்வு கடினமாக இருந்தது. ஸோ அது என்னென்ன கொஸ்டின்ஸ் அது எல்லாமே நம்ம எடுத்து பார்ப்போம். ஏன்னா அவர்களும் ஈக்குவல் காம்படிஷன் தான், பொது தமிழோ பொது ஆங்கிலமோ எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம். ஸோ 10,000 உயர்த்துங்கள், 10,000 உயர்த்துங்கள். இது வந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உயர்த்துவதற்கு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உதாரணமாக நம்முடைய அரசு துறைகளில் 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் வாக்குறுதி எண் 187, தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகம் காலியாக உள்ள பணியிடங்களை 3,50,000 தமிழக இளைஞர் நியமிக்கப்படுவர். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 லட்சம் 5 லட்சம் வேகன்சி ஃபில் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் தமிழக அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் 5 லட்சம் ஃபில் பண்ணுவோன்னு சொல்லி அரசாங்கம் சொன்னாங்க 2021 தேர்தலுக்கு முன்னதாக. இப்போ 50,000 கூட ஃபில் பண்ணலை. உண்மையை சொல்லணும், இது வரைக்கும் ஒரு 50,000 கூட ஃபில் பண்ணலை. நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து கடந்த காலங்களில் இந்த 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 50,000 கூட அரசு துறைகள், அதான் நான் சொல்கிறேன், அரசு துறைகளில் 50,000 கூட ஃபில் பண்ணலை. சொன்னது 5 லட்சம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து இந்த ஒரு குரூப் 4 ஒரு 10,000 வேகன்சி போட்டு விட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அது அமையும். 2021 ஆண்டே 3,50,000 காலி பணியிடங்கள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ வேகன்சி இருக்குது, காலி பணியிடம் இருக்குது, நிரப்பலாம். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி நேற்று ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. 2022-24 3,560 வேகன்சி, இப்போ 4,456 வேகன்சி டிஎன்பிஎஸ்சி சொல்கிறாங்க. நீங்கள் 4,546 4,456 பெருமையை சொல்லக்கூடாது.
இது வந்து திமுக அரசாங்கத்தில் கம்மியாக போட்டிருக்கிறீங்க, அதாவது நீங்கள் உணரணும். அதிமுக அரசாங்கத்தில் எத்தனை வேகன்சி போட்டிருக்காங்க நம்ம அடுத்து காமிக்கிறோம். இது வந்து ஒரு பெருமை கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கம்மியாக போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2022 அண்ட் 24 25 நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. 2015 25 கம்பேர் பண்ணணும். 2014 2025 கம்பேர் பண்ணணும். 2019 2025 கம்பேர் பண்ணணும். ஏன்னா பொதுவாக வந்து அதிமுக திமுக தானே கம்பேர் பண்ண, அவங்க எவ்வளோ செஞ்சாங்க, இவங்க எவ்வளோ செஞ்சாங்க. நீங்கள் வந்து திமுகவுக்குள்ளேயே கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ தேர்வுகள் என்ன பண்ணுவாங்க, சரி யார் அதிகமாக வந்து வேகன்சி கொடுத்தாங்க அவங்களுக்கு ஓட்டு போடும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தேர்வுகளுக்கு வரும். 4456 ஜூனியர் அசிஸ்டன்ட் எவ்வளவு? ஏன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். டைப்பிஸ்ட்டாக நீங்கள் கணக்கில் செய்யக்கூடாது. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒரு 3000 வேகன்சி இருக்குது, அது கம்மி தானே. ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து இளநிலை உதவியாளர் 10th படித்து யார் வேணாலும் எழுதலாம். உங்கள் லாங்குவேஜில் சொன்னால் பிஹெச்டி படித்த வரைக்கும் எழுதுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெருமை கிடையாது. டிஎன்பிஎஸ்சி வந்து நேற்று வந்து ஒரு பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அப்புறம் ஒரு அறிவிக்கை, 2025ஆம் ஆண்டு கிராம நிர்வாக அலுவலர் எல்லாமே வந்து 4456 பணியிடங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 24 கம்பேர் பண்ணும்போது 896 அதிகம்ங்கிறாங்க. 896 நீங்கள் வந்து 105 ரிசர்வேஷனுக்கு கீழே போகிறீங்க. 105 ரிசர்வேஷன் வச்சுருக்கிறீங்க. யானை பசிக்கு சோலை பொறி போன்றது. யானை பசிக்கு சோலை பொறி போன்றது. நீங்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் 2011 21 வரைக்கும் எப்படி இருந்துக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு பிறகு டிஎன்பிஎஸ்சி வந்து, அதாவது ஒரு சிலர் சொல்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி வேலை கிடையாது, கவர்மெண்ட் தான் வேகன்சி கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் டிஎன்பிஎஸ்சி நினைத்தால் கவர்மெண்ட் கிட்ட கேட்டு வாங்கலாம். 2014-15ஆம் வருடம் டிஎன்பிஎஸ்சி தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி திரு நடராஜ் அவர்கள் இருக்கும் பொழுது அவர் அப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க, அதாவது எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி கேட்பாராம். 5000 வேகன்சி இருக்குது சார் குரூப் 4. இவர் வந்து 10,000 வேகன்சி நாங்கள் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு மீடியா பார்த்து சொல்லிட்டு போயிடுவாராம். அப்போ எல்லாரும் என்ன 5000 தான் சொல்கிறார், இவர் 10,000 சொல்கிறாரு. அவர் அதுக்கப்புறம் சொல்லுவார் அங்கே உள்ள அலுவலர்கள்ட்ட, நீங்கள் வேகன்சி எழுதி கேட்டு வாங்குங்க அப்படிம்பாரு. காரணம் என்னென்னா அந்தளவுக்கு அதிகமான பணியிடங்களை நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் இப்படி சொல்லிட்டு போயிடுவாராங்க. அதேமாதிரி செய்யலாமே. காலி பணியிடம் இல்லைன்னா பரவாயில்ல, காலி பணியிடம் இருக்குது. 2021 கணக்கெடுப்பின்படி 3 லட்சம் காலி பணியிடம் இருக்குது. அந்த 3 லட்சமே வச்சுக்கணும். இப்போ 50,000 ஃபில் பண்ணிக்கணும், 3 லட்சம் இருக்குது. ஸோ அதனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். குரூப் 4 வேகன்சி, குரூப் 4 2011 3484, 2012 12588. பார்த்துக்கோங்க, 2012 12588 வேகன்சி ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. 2013 5566 வேகன்சி ஃபில் பண்ணியிருக்கிறாங்க குரூப் 4. குரூப் 4 2014 7305, 2015 பிஓ மட்டும் 813, 2016 5451, 2017 9351, அண்ட் 19 6451, 20 கோவிட் வந்துருச்சு, 22 7301. இப்போ நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி 12,000 ஒரு காலத்தில் வந்துருக்குது. குரூப் 4 வேகன்சி பொறுத்தல குரூப் 4 நம்பர் ஆஃப் வேகன்சி 2012 12,000 13,000 வேகன்சி வந்திருக்குது. 9,000 17 2017 9,000 வேகன்சி வந்திருக்குது. 16 5451 வேகன்சி வந்திருக்குது. 14 வந்து பார்த்தீங்கன்னா 7300. எல்லாமே வந்து அந்த அளவுக்கு அதிகமான வேகன்சி. இதில் வந்து எந்த வேகன்சி நீங்கள் ஈடுகட்டலையே. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நாங்கள் வந்து இதுதான் 3250 3560 4456 கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. 2012 12558 கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க, அதை நீங்கள் கம்பேர் பண்ணலை. ஸோ 2016 2021 ஒரு 35,000 வேகன்சி குரூப் 4 மட்டுமே போட்டிருக்கிறாங்க. 2016 to 31 நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 16 to 21 அந்த கடந்த அதிமுக ஆட்சியின் கடைசி காலகட்டத்தில் கொரோனா பீரியடோடு சேர்த்து 35,000 வேகன்சி குரூப் 4 மட்டுமே ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ குரூப் 4 எவ்வளோ வந்திருக்குது? ஒரு 3000, 10 கூட வரல. அப்போ வேகன்சி இருக்கும்பொழுது நீங்கள் ஃபில் பண்ணலாம். வேகன்சி இருக்கும்பொழுது ஃபில் பண்ணலாம். வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்ய வேண்டும். இந்த எக்ஸாமினேஷன் ஒழுங்காக நடக்கலை. ஸோ எக்ஸாமினேஷன் ரீ எக்ஸாம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதை யார் டிஎன்பிஎஸ்சி யாரும் கேட்க முடியாது. அவங்க தனிப்பட்ட அமைப்பு, சரி ஓகே, யாருமே கேட்க முடியாது. அவங்க வந்து அபவ் தி லா, அப்படி அபவ் தி லாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் வேகன்சியாவது கூட்டுங்க. நீங்கள் வந்து லக் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இப்போ கிரியேட் ஆகியிருக்குது. 25 கொஸ்டினுக்கு மேலே தப்பு இருக்குது, நிறைய விஷயங்கள் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு 10,000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த கவர்மெண்ட் முடியும் போது ஒரு 10,000 வேகன்சி குரூப் 4 போட்டாங்கப்பா, 10,000க்கு மேலே. ஏன்னா அதிமுக போட்டிருக்குது. அதிமுக 2012 10,000க்கு மேலேன்னு சொல்லி 12,588 வேகன்சி குரூப் 4 போட்டிருக்கிறாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து 2017 9 நியர்லி 10,000. 2011 16 வரைக்கும் 10,000க்கு மேலே. 2016 21 வரைக்கும், அதாவது 10,000க்கு மேலே ஒரு வருடம் மட்டும். 2016 21 வரைக்கும் ஒரு வருடம் மட்டும் நியர்லி 10,000, அதாவது நியர்லி 9,351.
அப்போ அவங்க 2 ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 4ஐ பொறுத்தளவு பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 1 வருடத்தில் மட்டும் 2-3 வருஷம்லாம் சேர்க்கல, 1 வருடத்தில் மட்டும் 2011 - 16 அந்த 5 வருஷத்தில் நிறைய கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, நிறைய வேகன்சி. அதில் பர்டிகுலராக 1 வருஷத்தில் 12,588 அண்ட் 16 to 21 நிறைய வேகன்சி கால்ஃபர் பண்ணி அதில் பர்டிகுலராக 1 வருஷத்தில் 9,000. அப்போ நியர்லி 10,000 10,000 நெருங்குகிறார்கள். அதே மாதிரி நாங்கள் இப்போ வந்து உங்களுக்கு 10,000 நெருங்க சொல்கிறோம். நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா 10,000 நெருங்குங்கள். ஏன்னா லாஸ்ட் 2 டைமும் கம்மியாக போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 10,000 நெருங்கினா உங்களுக்கு தான் நல்ல பெயர், திமுகவுக்கு தான் நல்ல பெயர், ஆளும் கட்சிக்கு தான் நல்ல பெயர். அதிமுக அரசாங்கம் அவங்களுடைய கடந்த 2 டேர்ம் 2011, 16, 12, 21 நிறைய ஒவ்வொரு வருஷமும் குரூப் 4 கால்ஃபர் பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு இடத்துல 10,000 நெருங்குகிறார்கள், குறிப்பிட்ட ஒரு இடத்துல 10,000 மேலே போயிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் அவர்கள் கிடைக்கும்பொழுது அதை விட நல்ல பேர் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வேகன்சி இல்லை என்றால் பரவாயில்லை, வேகன்சி இருக்குது. ஸோ இது வந்து இந்த ட்விட்டரில் இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் பண்ணுறதா அந்த ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம், நீங்கள் டிசம்பரில் ஆனுவல் பேனர் ரிலீஸ் பண்ணி அப்புறம் பிப்ரவரியில் எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வைக்க முடியும். நீங்கள் இப்போ எலெக்ஷன் வந்து அது ஆனுவல் பேனரில் வந்து 20,000 வேகன்சி கூட நீங்கள் போடுங்க, வேண்டான்னு சொல்லலை. பட் எக்ஸாமினேஷன் ஜூனுக்கு அப்புறம் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் உட்காந்து தான் ஓட்டு போடுவாங்க, ஆனுவல் பேனரை பார்த்துட்டுலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10,000 வேகன்சி போட்டு ஒரு கவுன்சிலிங் வச்சு ஜனவரி மாதம் ஜாயின் பண்ண சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10,000 ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓட்டு 40,000 ஓட்டு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம், காலி பணியிடங்களை 10,000 உயர்த்த வேண்டும். இது வந்து எங்களுடைய ஒரு உண்மையான ஒரு கோரிக்கை. தேர்ச்சி அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி தயவுசெய்து இது வந்து கொடுத்தீங்கன்னா பெரிய புண்ணியமாக இருக்கும். நன்றி.